ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரிக்கு வந்து குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகும்போது அங்க பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனா வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் பின்னாடி பசுபதி கார்ல வந்து குமரனோட பைக்கை இடிக்கிறாரு. அதுல குமரன் கீழே விழுந்து குமரன் கையில நல்லா அடிபட்டது. போன் ஒரு பக்கம் போய் விழுந்துருது. பசுபதி அதை எடுத்துட்டு நான் நினைச்சேன் நீ அப்பவுமே இந்த வேலைதான் பார்த்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கீழே போட்டு போனை உடைக்கிறாரு. வீடியோவை டெலீட் பண்றாரான்னு தெரியல. போனை கீழே போட்டு உடைச்சிட்டு அதுக்கு மேல காரை வர ஏத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உன்னை விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, காவேரி அப்படியே ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. என்னடா மாமா வீடியோ அனுப்புறேன்னு சொன்னாரு, இன்னும் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. சரி பேசாம விஜய் கிட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கல, இந்த மாதிரி பசுபதி தான் மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்கிறான். அது வந்து குமரன் மாமா வீடியோ இருக்குன்னு சொன்னாரு, இன்னும் அனுப்பவே இல்லை. அவர் கால் பண்ணா இந்த மாதிரி வருது அப்படின்னு. சரி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்க வெளியில போயிடாதீங்க, நான் வந்து அடுத்து எனக்கு நியூஸ் வந்த பிறகு உங்களுக்கு அடுத்து ஒரு வாட்டி உங்களுக்கு கால்ல வரேன், அப்புறமா நீங்க எதுனாச்சும் பண்ணுங்கன்னே. இல்ல நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நிவின் வந்து குமரன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. குமரன் வந்து நிவினை மீட் பண்ண வராரு. அங்க காவேரியே வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சு மாமா இப்படி அடிபட்டு இருக்குதா அப்படின்னோடனே, இப்ப நிவின் கிட்ட வந்து அந்த போன்ல இது போனை சர்வீஸ் கொடுத்து டேட்டா எதுவும் எடுக்க முடியாதானே, மதர் போர்டே போயிருச்சு, அந்த மாதிரி நொறுக்கிட்டான், வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னோடனே இப்ப நிவினும் குமரனும் என்ன சொல்றாங்கன்னா, நீ வீட்டுக்கு போ, நாங்க வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி உண்மையை வெளியில கொண்டு வரோம், நீ எங்க கூட வர வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லி காவேரி அனுப்பிவிட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமா ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடும் போது நம்பிராஜனே காணவே இல்லை. ரிசப்ஷன்ல கேக்குறாங்க, சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கேக்குறாங்க, அவரை வந்து காணல சார், அவரை தான் நாங்களே தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நைட்டு என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து பசுபதியோட வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆனா வீடு வெளியில பூட்டி இருக்குது. ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறாரு. எதுவுமே இதாக மாட்டேங்குது. இப்ப காவேரி கால் பண்றாங்க, நீங்க எங்கெங்க இருக்கிறீங்க, நீங்க சேஃபா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும், எனக்கு பயமா இருக்குதுன்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பசுபதியை தேடி வந்து அவனை காணணும், எப்படின்னாச்சும் அவனை ஒண்ணு வெண்ணிலாவோட மாமாவை பிடிக்கணும், இல்ல பசுபதியை பிடிக்கணும், யாராவது ஒருத்தர் என்கிட்ட மாட்டுவாங்க, அப்ப நான் தான் உண்மையை வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப கோபமா பேசுறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, வேணாங்க, இந்த மாதிரி குமரன் மாமாவும் நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்கல்ல, நீங்க ஏன் வெளியில வரீங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லும்போது விஜய் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒரு பக்கம் தேடிட்டோம், நமக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றது எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்குது, ஆனா அதுக்காக நான் சும்மா இருக்க முடியாதுல்ல, அந்த பசுபதி நான் எப்படின்னாச்சும் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிடுறாரு. அதோட என்னோட ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, குமரன் வந்து வீட்டுல இருக்கும்போது அவருக்கு கால் பண்ணி யாருன்னே தெரியல 7-8 பேர் வந்து கடையை இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே இப்ப குமரன் ஓடி வந்து பாக்குறாரு. அவர் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி போட்டிருக்கிறாங்க. அவன் குமரன் என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே நிக்கிறாரு. அதோடு என்னோட ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.